ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று போட்ட வீடியோட கண்டினியூட்டி தான் இது, பார்ட் 3ன்னு வச்சுக்கலாம். நான் வந்து லேபர்ஸ் டே அன்னைக்கு ப்ரௌனி ஸ்டால் போடுறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காண்டி 30th நான் வந்து ப்ரௌனிலாம் ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் அன்னைக்கு பண்ண ப்ரௌனி வந்து அன்னைக்கே சேல் ஆகிடுச்சு. ஸோ May 1 அன்னைக்கு தான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் 1 கிலோ ப்ரௌனி 1.5 கிலோ முட்டை மிட்டாய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டவ் டாப் மேலே வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் வந்து ஓடிஜி வாங்கலை, கண்டிப்பாக வாங்கிடுவேன்ற நம்பிக்கை வேறு இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து லன்ச் செய்யணும், பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், குட்டி பாப்பா இருக்கா, அவள் எதனா கேட்டால் அடிக்கடி அதையும் செஞ்சு கொடுக்கணும். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஈவினிங் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் அடுக்கி பார்க்குறப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்பா நம்ம பட்ட கஷ்டம்லாம் ஒருத்துடான்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுக்குனதை பார்க்கணும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்டால் போடுறேன். எனக்கு எவ்வளோ ரேட்டுக்கு வச்சு விற்கணும்னு தெரியல. ஸோ ப்ரௌனி வந்து 40 ரூபீஸ்க்கும் முட்டை மிட்டாய் வந்து 35 ரூபீஸ்க்கும் வச்சு சேல் பண்ணேன். இது கம்மியாக இல்லை அதிகமானு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்